ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜி குயின்ஸ் பேக்கரி. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான நியூ கேக் டிசைனோடு வந்திருக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஹூப் கேக் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். சாக்லேட் ஸ்பாஞ்சில் சாக்லேட் கனாஷ் ஃபில் பண்ணி செஞ்சுருக்கோம். இது நம்மளுக்கு ஒருத்தவங்க பர்த்டேக்காக ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க எந்த டிசைனும் நம்மக்கிட்ட டிமாண்ட் பண்ணலைங்க. ஸோ உங்களோட விஷன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இந்த ஹூப் கேக் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஃப்ளவர் ஹூப்பில் சாக்லேட் ஸ்பாஞ்ச் வச்சு செஞ்சுருக்கோங்க. சரி வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, எப்போவுமே கேக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர் பேப்பர் போட்டு நம்மளோட டின்னை ரெடி பண்ணி வச்சிடலாங்க. ஒரு க்ளீன் பவுலில் 4 eggs நம்ம எடுத்துக்கலாம். 2 pinch ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. 1 tablespoon வெனிலா எசன்ஸ் போட்டு பீட் பண்ணிக்கலாம். பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி நல்லா பேல் எல்லோ கலர் வந்துடும். 1 cup பவுடர் சுகர் 3 பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதும் 1 minute கண்டிப்பாக பீட் பண்ணணுங்க. அப்போ தான் சுகர் நம்மளுக்கு கரையும். நல்லா ஃப்ளஃபியாக ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்ததும் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/4 cup ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதும் ஒன்லி 10 seconds மட்டும்தான் பீட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா. அனதர் ஒரு க்ளீன் பவுலில் 3/4 cup மைதா, 1/4 cup கொக்கோ பவுடர். இது சாக்லேட் ஸ்பாஞ்ச்னால் கண்டிப்பாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணுங்க. பேக்கிங் பவுடர் 1 teaspoon, பேக்கிங் சோடா 1/2 teaspoon ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மாவை சளிச்சிக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் ஈவனாக சாஃப்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சளிச்ச மாவை எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணுங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மாவு அமுங்கிடுங்க. ஒரு 3 பேட்சாக மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணிக்கலாம். நல்ல மாவை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே நம்ம ஓடிஜியை 180 degree செல்சியஸில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மேலே ஒட்டி இருக்க மாவெல்லாம் ஸ்பேச்சுலாக வச்சு கார்னர் இருக்கிற மாவெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இல்லைனா மெஷர்மெண்ட் கம்மியாகிடும். ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, 6 inch ரவுண்ட் டின்னில் பேட்டர் ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு ஈவனாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. நல்லா 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியில் 30 to 35 minutes 180 degree செல்சியஸில் பேக் பண்ணிக்கலாங்க. அது ஓடிஜி அவங்கவுங்க ஓடிஜியை பொறுத்து. எங்களோட ஓடிஜி 30 to 35 minutesல 180 degree செல்சியஸில் பேக் ஆகிடுங்க. முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி கேக் செய்ய போகிற முன்னாடி நாளே ஸ்பாஞ்ச் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எக்ஸ்மெல் வராது. கேக்கும் நல்லா ஸ்பாஞ்ச் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்பாஞ்சை நம்ம 3 லேயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க ஐசிங் பண்ணுறதை பார்க்கலாம். 1 kg கேக்குக்கு 1.5 cup விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். 3 tablespoon பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிக்கியாக க்ரீம் வந்ததும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் 1 kgக்கு 1 cup வாட்டர், 5 tablespoon பவுடர் சுகர் எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட ப்ரொசீஜர் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த கனாஷ் கொஞ்சம் விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஆஃப் ஒயிட் கலர் கிடைக்குங்க. சாக்லேட் கேக் ஐசிங்க்கு இந்த கலர் தாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எப்பவும் போல் நம்ம கேக் போர்டில் க்ரீம் கொஞ்சம் வச்சுக்கலாம். கேக் மூவ் ஆகாமல் இருக்கும். கேக் ஸ்பாஞ்ச் ஃபஸ்ட் லேயர் வச்சு அதில் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் கொடுத்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே செகண்ட் லேயர் வச்சு அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தாங்க. சுகர் சிரப் மேலே க்ரீம் கொடுத்து சாக்லேட் கனாஷ் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு செட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் கேக் வந்து நல்லா செட் ஆகும். லாஸ்ட்டாக ஃப்ராஸ்டிங் பார்க்கலாமா? இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஃபில் பண்ணி சர்க்கிளாக கேக் ஃபுல்லாக கவர் இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு இல்லைன்னா நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கார்டை வச்சு டர்ன் டேபிள் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கேக் வந்து நல்லா செட் ஆகியிருக்கோங்க. நல்லா ரவுண்டாக நம்மளுக்கு வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கேக் டாப்பில் சாக்லேட் கனாஷை வச்சு இந்த மாதிரி ட்ரிப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்ததுங்க. ஃபைனலாக பைப்பிங் பேக்கில் ஃப்ளவர் நாசில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டுக்கிட்டோம். சென்டர் கேப்பில் கனாஷை வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, பியூட்டிஃபுல்லான ஹூப் கேக் சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃப்ளவர் ஹூப்பில் ஃபிட் பண்ணிக்கிட்டோங்க. பாருங்கள், ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ளவர் ஹூப் எப்படி மேக் பண்ணணுன்றத வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பியூட்டிஃபுல்லான நெக்ஸ்ட்டு கேக் வீடியோ பார்க்கலாங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.